வணக்கம். சித்தக்கேட் உணவை மருந்து பொதுவாக கால்களை பராமரிக்கும் போது முழங்கால் வலி தான் 50 வயது தாண்டின ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முழங்கால் பாதுகாத்துக்கணும், தைலம் தடவிக்கணும், முழங்கால் வலி வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், பொதுவான விஷயம். அதை விட நடக்கும்போது ஸ்லிப்பாகி விழுறதுக்கு முழு காரணம் கணுக்கால் நரம்புகளும் முழங்காலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ 50 வயது தாண்டின ஆண்கள் சரி பெண்களும் சரி கணுக்காலுக்கும் பாதத்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தா ரொம்ப நல்லது. முழங்காலுக்கு தைலம் தேய்க்கும் போது கணுக்கால்லையும் நல்லா ஒரு மசாஜ் பண்ணிட்டு விட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நைட்டு ஒரு 5 நிமிடமும் காலை எழுந்தவுடன் ஒரு 5 நிமிடமும் கண்டிப்பாக அது செய்யணும். இப்போ பெரும்பாலானது நடக்கும்போது ஸ்லிப்பாகி விழும்போது கை கால் ஃப்ராக்சரும் சரி இடுப்பெலும்பு உடையிறதும் சரி. அதனால தான் அந்த காலத்தில் கைத்தடி, அதாவது 3வது காலாக கைத்தடி யூஸ் பண்ணாங்க. கைத்தடி ரொம்ப நல்லதுங்க, ஃபேஷனுக்காக பார்க்காம. இதனால தான் அந்த காலத்தில் கைத்தடி யூஸ் பண்ணாங்க பெரியவர்கள்லாம். நடக்கும்போது கைத்தடி ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை கால் கணுக்கால் ஸ்லிப் ஆனால் கூட தாங்கக்கூடிய தன்மை அந்த கைத்தடிக்கு உண்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக நைட்டு ஒரு தடவை படுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, தூங்கி எழுந்த பின்பும் சரி, பாதத்துக்கும் சரி கணுக்காலுக்கும் சரி கொஞ்சம் லைட்டாக தைலமோ இல்லை வெறும் கையை வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துட்டே வரணும். அப்போ தான் அங்கே உள்ள நரம்புகளும் சரி அது உள்ள சுற்றி இருக்கிற தசைகளும் சரி பலப்படும். சீக்கிரமாக ஸ்லிப் ஆகி விழாத அளவு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இப்போ இந்த கையை பாதமாக நினச்சிக்கோங்களேன். இதை காலையில் முடிஞ்சால் எக்ஸசைஸ் இதை கணுக்கால் இப்படி தூக்குறது, அதுக்கப்புறம் பாதத்தை இப்படி தூக்குறது, விரல் பகுதி இப்படி தூக்குறது, அப்படி இது ஒரு 5 தடவையும், அப்புறம் கணுக்காலை மட்டுமே தரையில் அழுந்திட்டு இப்படி திருப்புறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் கண்டிப்பாக டெய்லி செஞ்சே ஆகணும். இந்த மாதிரி கணுக்காலுக்கு செய்ய தலைவலி இருக்குது, டக்குன்னு எந்திரிச்சோன்னா மயக்கம் வருது அப்படிங்கிற போதெல்லாம் நிறைய ஸ்லிப் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. தண்ணியில் வழுக்கி விழும்போதும் சரி. இது கணுக்காலும் சரி பாதங்களும் சரி நல்லா நரம்புகளும் தசையும் நல்லா இறுக்கமாகவும் இல்லை நல்ல ஒரு பலத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக விழுறதுக்கு சான்சஸ் நிறைய குறைவாக இருக்கும். அதனால தான் தைலம் தேய்க்கும் போது முழங்காலுக்கு தேய்க்கும் போது கண்டிப்பாக கணுக்காலுக்கும் பாதங்களுக்கும் மசாஜ் கொடுத்துக்கிட்டே தான் வரணும். ஸோ வயதானவர்கள் அடிக்கடி விழுறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளும் வாயு சாமாவும் நிறையா சேர்க்கக்கூடாது. கிட்னி பிரச்சனை இருந்தாலும் சரி கணுக்கால்லையும் பாதங்களும் ரொம்ப நேரம் காலில் தொங்க போட்டிருந்தாலும் சரி நீர் கோத்துக்கும். அந்த நீர் கோத்துக்கிட்டா சித்த மருத்துவர் அணுகி அந்த நீர் கோத்துக்கிற என்ன பிரச்சனைன்னு பார்த்து கணுக்கால்கள் நம்ம முதல்லேருந்து எப்படி இருந்துச்சோ எந்த சைஸில் இருந்துச்சோ ஒரு வீக்கம் டெய்லியே அதை நம்ம கவனிச்சுட்டே வரணும். ஒரு வீக்கம் அதில் ஏற்படாத மாதிரி பார்த்துக்கணும். வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வீக்கங்களோ இல்லை அடிக்கடி மரத்து போகிறதோ இருந்தால் கூட நிறைய ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கால்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது முக்கியமாக பாதங்களுக்கும் கணுக்காலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தைலம் தடவி அதுக்கு மசாஜ் பண்ணி அதுக்குள்ளே எக்ஸசைசஸ் உடற்பயிற்சியெல்லாம் செய்து அதை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஃப்ராக்சர்ஸ், வயதானவர்கள் ஃப்ராக்சர்ஸ், அதாவது கீழே விழுந்து எலும்பு முறிவு, தசை பிடிப்பு இதெல்லாமே தவிர்க்கலாம். கீழே விழுறத முற்றிலுமாக நம்ம தவிர்த்துடலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.